அது மட்டும் இல்ல, அமுதவள்ளிக்கு கல்யாணம் ஆகி இப்ப அவ மாசமா இருக்கா. நேத்து தான் வளகாப்பு முடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். சரிக்கா, அதான் அமுதவள்ளி கிடைச்சிட்டாளே, இனி என்ன, அவளை நல்லபடியா பாத்துக்கங்க. சீக்கிரமே நாங்க ஊருக்கு வரோம், வந்து அமுதவள்ளிய பாக்குறோம். சரி ரேணு, உன் வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்லிடு. சரி, நான் அப்ப போனை வச்சிடுறேன். சரிக்கா. என்ன ரேணு, யார் போன்ல? எங்க என் அக்கா பொண்ணு அமுதவள்ளி சின்ன வயசுலயே காணாம போயிருந்தால, அவ திரும்ப கிடைச்சிட்டாளாங்க. அப்படியா? பரவாயில்லையே, இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கா, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆமாங்க, அது மட்டும் இல்லாம அவளுக்கு கல்யாணம் ஆகி இப்ப அவ மாசமா இருக்காளாம். அதனால வளகாப்பெல்லாம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஊருக்கு போய் பார்க்கணுங்க. சரி ரேணு, போகலாம். இப்ப கொஞ்சம் பிசினஸ் டைட்டா இருக்குல்ல, அதான் மாசமா இருக்கான்னு சொல்றியே. குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். சரிங்க. அப்புறம் ரேணு, பிங்கு எங்க? நான் தான் சொன்னனே, பிங்கு இந்த பக்கத்து வீட்டு பசங்களோட வெளிய போயிருக்கா. என்ன ரேணு இது, குழந்தைய இப்படி தனியா அனுப்பி வச்சிருக்க? ஐயோ எங்க, நம்ம பொண்ணு பிங்குவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவள்லாம் பத்திரமா போயிட்டு வந்துருவா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐயோ ரேணு, நம்ம பொண்ணு பிங்கு பத்திரமா வந்துருவான்னு எனக்கு தெரியும். ஆனா அவ கூட போனவங்க எல்லாம் பத்திரமா இருக்காங்களான்னு தெரியலையே. அட கடவுளே, இவ்ளோ சாப்பாடு நீங்களும் சாப்பிட்டீங்க பசங்களா? ஐயோ சித்தா, எங்களுக்கு ஒரு சிக்கன் கால் கூட கிடைக்கல. எல்லாம் இந்த பிங்கு தான் சாப்பிட்டா. ஆமா சித்தா, நாங்க இப்படியே கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த சரக்கு பாதையில அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போற மாதிரி இந்த டேபிள் மட்டும் ஊர்ந்து ஊர்ந்து எல்லா சாப்பாடையும் தின்னு தீர்த்துட்டா. பசங்களா, சரி சரி கவலைப்படாதீங்க. பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்கி பணம் இருந்தா உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி தரேன். சார், அப்போ பில் எடுக்கட்டுமா சார்? ஏன்பா, எவ்வளோப்பா பில் ஆச்சு? சார், வெறும் 8400 ஒன்லி. ஐயோ, ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு 8400 ரூபாவா? இந்த 8400 ரூபாய் இருந்தா ஒரு மாசம் வீட்டு செலவெல்லாம் பாத்துருவனே. ஐயோ ஐயோ, மயக்கமா வருது. கையில என்ன புடிச்சுக்கடி? ஐயோ, கையில இந்த 8400 ரூபாய் பில்லு கட்டுனா அதுக்கப்புறம் என் கையில 200 ரூபாய் தான் இருக்கு. இவங்க எல்லாரும் பசிக்குதுன்னு வேற சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது கையில? சார், பில்லு கேஷா கட்டுறீங்களா இல்ல கார்டா சார்? தம்பி, பில்லு நான் கேஷ் கவுண்டர்ல கட்டிக்கிறேன், நீங்க போங்க. ஓகே சார். சக்தி, பாவ சக்தி, அவளும் சின்ன பொண்ணு தானே, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவ பாருங்க சாரி எல்லாம் கேக்குறா. அவ பண்ணது தப்புன்னு அவளுக்கே புரிஞ்சிருச்சு போல. இனிமே பாருங்க, பிங்கு நல்ல பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல பிங்கு, போட்டும்.
ஆமா பிங்கோ, நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. அந்த 200 ருபீஸ் வச்சு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுங்க, இவங்கெல்லாம் பசியில இருப்பாங்கன்னு தானே சொல்ற? ஐயோ நோ அங்கிள், அந்த 200 ரூபீஸ் எதுக்கு சும்மா உங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க? அந்த 200 ரூபீஸ்க்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அங்கிள். மடி அமுதா, ஒரு சேர் போட்டு தரேன், இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காருமா. காலையில இளம் வெயில் வயித்துல படுறது ரொம்ப நல்லது. 7 மாசத்துல இருந்தே இந்த மாதிரி வெயில் எல்லாம் பட்டுச்சுனா தான் குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு மஞ்சக்காமால அப்படி எதுவும் இல்லாம இருக்கும். சரிம்மா, சேரெல்லாம் வேணாம், நான் இங்கே இப்படி உட்காந்துக்கிறேம்மா. சரிம்மா அமுதா. டி கதிரு, தைரியமா வீடு வரைக்கும் வந்துட்ட. அதே தைரியத்தோட உள்ள போய் எப்படியாவது அவளை சமாதானம் பண்ணிருடா. ஐயோ, முறைக்கிறாளே, கோவமா இருக்க போல. பேசாம போயிட்டு அப்புறமா வருவோமா? அட தம்பி, வாங்க தம்பி, எப்ப வந்தீங்க? இப்பதான் அத்தை வந்தேன். ஓ சரி சரி தம்பி, உட்காருங்க தம்பி, சூடா டீ போட்டு கொண்டு வரேன். அத்தை வேணாம் அத்தை, ஏற்கனவே ரொம்ப சூடா தான் இருக்கு. சில்லுன்னு மோர் இருந்தா கொண்டு வாங்க அத்தை. சரிங்க தம்பி, தான் கொண்டு வரேன். தங்கம், நீ என் மேல கோபமா இருக்கேன்னு தெரியுது. தெரியுது இல்ல மாமா, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய், என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? வேற எப்படி மாமா கேட்கணும்? என் மாமா என்ன பிரிஞ்சு இருக்கவே மாட்டாருன்னு என் அம்மா கிட்ட எவ்வளவு பெருமையா சொன்ன தெரியுமா? ஆனா நீங்க பொசுக்குன்னு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மாமா? ஏய் தங்கம், சத்தியமா எனக்கு தெரியாதுடி. நான் கூட அம்மா கிட்ட உன்னை அனுப்பியே வைக்க மாட்டேன்னு சண்டை போட்டேன் தெரியுமா? யாரு நீங்க? ஏய், உண்மையை தாண்டி தங்கம் சொல்றேன். வேணா நீ அம்மா கிட்டயே கேட்டு பாரு. நான் உன்னை அனுப்பியே வைக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் அம்மா தான் உனக்கு உன் அம்மா அப்பா கூட இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி எனக்கு குழப்பிட்டாங்க தங்கம். ஏய், அப்படி சந்தேகமா பார்க்காதடி, உண்மையை தான் சொல்றேன். இப்ப கூட நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல. அதனாலதான் உன்னை கையோட கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னை எனக்கு கூட்டிட்டு தான் போறேன். நட போவோம். நீங்க போன்னு சொல்லி அனுப்பி வைக்கும்போது போகணும், திரும்ப நீங்க வான்னு சொல்லும்போது வரணும். என்ன மாமா நினைச்சீங்க? ஏ தங்கம், சரி இப்ப நான் என்ன செஞ்சாதான் உன் கோபம் போகும்? முட்டி போடுங்க. என்ன தங்கம், சரியா கேட்கல. முட்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க மாமா. அடி பாவி, நான் உன் மாமன்டி. நேத்து என்ன வீட்டை விட்டு அனுப்பி வச்சது இதே மாமன் தானே? தங்கம், இந்த முட்டி போடுறது தோப்பு கரணம் போடுறதெல்லாம் நம்ம வீட்டுல போய் வச்சுக்கலாம் தங்கம். இங்க நான் வேணா ஒரு 1000 தடவை சாரி கேட்டுட்டா? ஒன்னும் தேவையில்ல, முட்டி போடுங்க. விடமாட்டா போலயே. டே கதிர்வேலா, கௌரவம் பார்க்காம காலில் விழுந்துருடா, வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிரு தங்கம், என் கூட பேசாம மட்டும் இருக்காத. இனிமே உயிரே போனாலும் சரி, உன்னை தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஐயோ மாமா மாமா, சரி சரி எந்திரிங்க போதும். என்ன தங்கம், மாமா மேல கோவம் போயிடுச்சுல? என் மாமா மேல என் கோவம் எல்லாம் எத்தனை நேரத்துக்கு இருக்கும்? அடி பாவி, அப்ப எதுக்கு நீ முட்டி போட சொன்ன? மாமா, நான் சொன்னா நீங்க செய்றீங்களான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நான் என்ன சொன்னாலும் செய்றீங்க மாமா. குய்யால, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. சரி தங்கம், அதான் கோவம் போயிருச்சே. சரிவா, நம்ம வீட்டுக்கு போவோம். மாமா, அது வந்து என்னடி அனுப்பிட்டீங்க துரத்திட்டீங்கன்னு குதியா குதிச்ச, இப்ப வீட்டுக்கு வாடினா பம்முற. ஐயோ மாமா, அது இல்ல மாமா, உங்களை விட்டு வரும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் கூட இருக்கும்போது அம்மா அப்பா தம்பி 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அதுலயும் அன்பு இருக்கானே, என்னை பார்த்ததும் கட்டி பிடிச்சு எப்படி அழுதான் தெரியுமா மாமா? அதையெல்லாம் பார்க்கும்போது இவங்களையெல்லாம் விட்டு இத்தனை நாள் இருந்திருக்கனேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு மாமா. நானாச்சும் பரவாயில்ல, எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்க ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் என்னை
வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க மாமா. அதான் இத்தனை நாள் இவங்க பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்ச நாளாவது இவங்க கூட இருந்து இவங்க சந்தோஷப்படுறத பார்க்கணும்னு தோணுது மாமா. அதனால ஏ தங்கம், எனக்கு புரியுதுடி. சரி, உனக்கு எத்தனை நாள் வேணும்னாலும் நீங்க இரு. உனக்கு எப்ப நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்ப எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. உடனே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? மாமா, அதுக்குன்னு ரொம்ப நாளெல்லாம் என்னை விட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. ஒரு வாரம் 10 நாள் தான். அதுக்குள்ள நீங்களே என்னை வந்து கூப்பிடலனாலும் நானே அங்க வந்துருவேன். சரிடி தங்கம். தம்பி, இந்தாங்க தம்பி மோரு. கொடுங்க அத்தை. அப்புறம் அத்தை, மாமா அன்பு எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்காங்க தம்பி. மாமா ஆபீஸ் போயிருக்காரு, தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஓ சரிங்க அத்தை. சரி, அப்ப நான் வரேங்க அத்தை. ஐயோ தம்பி இருங்க, என்ன வந்ததும் கிளம்புறேங்கிறீங்க? இருங்க தம்பி, சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ இல்லைங்க அத்தை, வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிங்க தம்பி. சரி தங்கம், அப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா. சரி தங்கம், அப்ப நான் வரேன். சரி மாமா, போயிட்டு வாங்க. மடியாமதா, நேத்து தான் உன்னை கூட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள மாப்பிள்ள காலையிலேயே வந்து நிக்கிறாரு. ஆமாம்மா, அவர் என்னை விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டாரு. என்னை இங்க அனுப்பி வச்சதே பெரிய விஷயம்தான். என்னம்மா பண்றது, பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். இனி குழந்தை பிறந்து குழந்தைக்கு 4-5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தானே உன்னை அங்க அனுப்பி வைப்போம். அது வரைக்கும் இருந்து தானே ஆகணும். ஐயோ, மாமா வேற ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்துருன்னு சொல்லிட்டு போனாரு. அம்மா என்னடானா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அனுப்புவேன்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறோமோ தெரியலையே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.